நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நள்ளிரவில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்து காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இப்ப அந்த நபர் கைது செய்யப்பட்டு காவல்துறை தரப்பிடமிருந்து என்ன தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டினம் பகுதி மிகவும் பிரசித்தி பெற்ற தண்டு மாரியம்மன் கோவிலானது அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அன்று இரவு சுமார் 12 மணி அளவில் கோவில் அருகில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் ஒரு ஜோடி ஏர்கன் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்தனர். அப்பொழுது கோவில் வளாகத்தின் அருகே இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்திய அந்த ஆண் நபர் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியது. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பட்டினம் பகுதியை சார்ந்த வினோத் என்பது தெரிய வந்த நிலையில் அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனது மகனை அப்பகுதியில் உள்ள தெருநாய் கடித்து வந்ததால் ஏர்கன் துப்பாக்கி மூலம் நாயை சுட முயன்றதாகவும் அந்த நாய் தப்பித்து ஓடிய நிலையில் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வினோத்தை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மகனை தெருநாய் கடிக்க முயன்றதால் துப்பாக்கியை வாங்கி சுட முயன்றதாகவும் நாயை சுட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோபால். கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.